நீங்கள் சமாதிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சம அப்படின்னா சமநிலைன்னு அர்த்தம். தி அப்படின்னா புத்தி இல்லைன்னா அறிவுன்னு அர்த்தம். உங்கள் புத்தி சமநிலைக்கு வந்துட்டா காலம்னு ஒன்று இருக்குங்கிற உணர்வை இழந்துடுவீங்க. ஒரு சினிமா பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஈடுபாட்டால் 2 மணி நேரத்தை 5 நிமிஷம் மாதிரி உணர்ந்தீங்கன்னா நீங்கள் அப்போது சமாதி நிலையில் இருக்கீங்க. இது ஒரு விதமான சமாதி. இது நீங்கள் வீட்டில் சமைக்கும் போதோ, பாடும்போதோ, ஆடும்போதோ, ஆஃபீஸில் வேலை செய்யும் போதோ, சும்மா வண்டி ஓட்டும் போதோ, விளையாடும் போதோ கூட நடக்கலாம். என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை. அதனால் இது குறிப்பிட்ட செயல்னால் இல்லை, ஈடுபாட்டால் நீங்கள் தடைகளை உடைக்கிறீங்க. எத்தனையோ மனிதர்கள் இதை அனுபவிக்கிறாங்க. அவங்களோட ஒரே பிரச்சனை, தேவையான அளவுக்கு அவங்கள தயார்படுத்திக்காததுனால அவங்களால அந்த நிலையில் தொடர்ந்து இருக்க முடியறதில்லை. ஒருத்தர் அந்த நிலையிலே இருக்கணும்னா குறிப்பிட்ட அளவுக்கு தயார்படுத்திக்க தேவை இருக்குது. மக்களுக்கு அதை செய்கிறதுக்கு தான் விருப்பம் இல்லை. ஏன்னா தயார்படுத்துறதுங்கிறது போர் அடிக்கிற விஷயம். அதை நீங்கள் தினமும் செய்யணும். உங்கள் உடம்பை தயார் பண்ணி ஒரு அனுபவத்தை தக்க வச்சு அதுலேயே நீடிச்சு இருக்கிற திறமையை அதுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா உங்கள் வளர்ச்சியை ஒரு அடி முன்னால் அப்புறம் ஒரு அடி பின்னால் போகிறதா இல்லாமல் தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயமாக வச்சுக்கணும்.